ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு வெஜ் கோலாப்பூரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை 1 சேர்த்துக்கலாம். 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். ஸ்டார் அனீஸ் 1 சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தனியா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 பீஸ் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டிருக்கு, ஆற விடணும். இப்போ ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் காய்கறி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 12 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி நனைகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 50% குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு கொடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொடமிளகா சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா திக்காகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். மசாலா விழுது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும். காய்கறி 100% குக் ஆகணும். இப்போ காய்கறி 100% குக் ஆகியிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வெஜ் கோலாப்பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.